சிஸ்டமேட்டிக் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா அந்த என்டையர் சிஸ்டமே அஃபெக்ட் ஆகிடும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக கம்பெனிஸ்னு போகாமல் ஒரு மான்சூன் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் செக்டர், பட் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாருமே இவங்க மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும். அப்போ நாட்டு டிசிஷன்ஸ், இப்போ கொலிஷன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மேஜர் பார்ட்டியால் மேஜர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா குட்டி குட்டி பார்ட்டிஸ்லாம் ஸ்டேட் லெவல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லைனா நான் வெளியில் போயிடுவேன், ஆட்சி கவிழ்ந்துரும் அப்படின்னு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அது ஒரு ரிஸ்க்காகவும் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயோட டெசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறது குறைக்கிறது மூலமாக மிகப்பெரிய எல்லா செக்டார்ஸ்லையும் ஒரு சேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கான எக்ஸாம்பிள். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா ஒரு குட்டி கம்பெனியோ பெரிய கம்பெனியோ இல்லை அந்த செக்டாரோ அடி வாங்கும். அதுதான் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அந்த ஒரு விஷயத்தினால அந்த செக்டார் அடி வாங்கும்.